நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் சரத்குமார் அணியினரும் விஷால் அணியினரும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். நடிகர் சங்க தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் தற்போதைய தலைவரும் முன்னணி நடிகருமான சரத்குமார் தலைமையிலான அணியும், நடிகர்கள் நாசர், விஷால் தலைமையில் மற்றொரு அணியும் களமிறங்கியுள்ளது. தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் நடிகர் சரத்குமாரும், துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் விஜயகுமாரும் நேற்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அந்த அணியில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் நடிகர் ராதாரவி, துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நடிகர் சிம்பு ஆகியோர் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாரவி, நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் அணி மீண்டும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். பணம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள்ன்றது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. எங்கேயோ பணம் வாங்கிட்டு தான் இது ஏதோ ஒரு பின்னணியில் படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கலாம், எதற்கு வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவர் படம் இப்போ சரியாக ஓடலை, கலெக்ஷன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கலெக்ஷன் ஆகலைன்னும் போது அதை ஈடுகட்ட வேண்டுமே, அதற்காக யாரிடமோ ஒரு பணம் வாங்கியிருக்கலாம். எப்படி எங்களை சொல்கிறார்ல, கட்டடம் கட்டும் போது ஏதோ 60 கோடி வாங்கிட்டோன்னு எதுவுமே இல்லாமல் சொல்கிறார். நான் இருப்பதை சொல்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு நாமினேஷன் நடந்திருக்கு. ரெண்டாவது இது ஒரு போட்டி, இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் அந்த மாதிரி நான் இதை கன்சிடர் பண்ணலை. இது என்றைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம். பட் இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 டீமாக பிரிஞ்சது ஒரு மன வருத்தம் தான். பட் இருந்தாலும் நான் என்றைக்குமே சொன்ன மாதிரி நான் எல்லாருமே குடும்பமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை ஒரு குடும்பம் மாதிரி இத்தனை வருஷமாக நான் நடிகர் சங்கமில் இருந்திருக்கேன். ஸோ ராதாரவி சாரும் சரி, சரத் சாரும் சரி, தே ஹவ் பீன் வண்டர்ஃபுல். ஸோ அவங்க சைடு நான் இருக்கணுன்றதுக்காக தான் நான் அவங்க சைடு நின்னேன். ஸோ கண்டிப்பாக எந்த அணி வெற்றி பெற்றாலும் பிரச்சனை இல்லை. பட் சினிமா நாங்கள்லாம் ஒரே குடும்பம், உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்நிலையில் மற்றொரு அணியில் தலைவர் பதவிக்கு நாசரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷாலும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். பொருளாளர் பதவிக்கு கார்த்தியும், துணைத் தலைவர்கள் பதவிக்கு பொன்வண்ணன் மற்றும் கருணாஸ் ஆகியோரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். பின்னர் பேட்டியளித்த நடிகர்கள் நாசரும் விஷாலும் சரத் அணியினரின் அவதூறு வழக்கை சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். ரொம்ப நாள் கழித்து எல்லா நடிகர்களும், நாடக நடிகர்களும் சினிமா நடிகர்களும் ஒன்றாக பேசி உறவாடி நடக்கின்ற முதல் தேர்தல் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆக இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அணின்னு நாங்கள் சொல்லி கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஒரு பிளவு இருந்துச்சு நாடகத்துக்கும் சினிமாவுக்கும். அந்த பிளவை தகர்த்தெறிந்துட்டு நாங்கள் ஒன்றா கூடி இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு நபர் அரசியல் தலையீடு இருக்குன்றது அவர் சொல்லக்கூடாது. வழக்குக்கு பதில் அனுப்பிட்டேன். அது நான் சொன்னது அவதூறா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த மாதிரி யாரையும் இப்போ புண்படுத்துகிற மாதிரி யாரையும் பேசல. உண்மையை சொன்னேன். உண்மையை சொல்கிறது அவதூறு வழக்குன்னா அதுவும் சந்திக்கிறதுக்கு நான் தயார். உண்மையை தான் சொன்னேன் இப்போ வரைக்கும். முன்னதாக நடிகர்கள் நாசர், விஷால், கார்த்திக் உள்ளிட்டோர் ஊர்வலமாக சென்று NS கிருஷ்ணன் சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.